எங்களுடைய இலக்கியங்களை படிப்பது, எங்களுக்கான இலக்கியங்களை படைப்பது, இதுவும் ஒரு பண்பாடுதான். இன்று மொரீசியஸ் நாடாக இருக்கட்டும், வேறு பல தீவுகளுக்கு சென்ற எங்களுடைய தென்னிந்திய தமிழர்களும் ஈழத்து தமிழர்களும் மொழியை காப்பாற்றாட்டிலும் அந்த பண்பாட்டையும் அவர்களுடைய அடையாளத்தையும் இறுக பிடித்து வைத்திருக்கிறார்கள். இன்றைய பறந்து விரிந்த இந்த உலகில் இணையம் வாயிலாக மறுபடியும் அவர்கள் பிடித்து வைத்திருக்கும் அந்த பண்பாடை மறுபடியும் கட்டியெழுப்ப முடியும் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. காரணம், அவர்களை இன்று புலம்பெயர் நாடுகளில் வாழும் பல தமிழர்கள் சென்று, பல தமிழ் அமைப்புகள் சென்று அவர்களுடைய கோட்பாடுகளை, தமிழ் மொழியின் வளர்ச்சியை, தமிழருடைய பண்பாட்டை மீட்டெடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையில் எங்களுடைய 2ஆம் 3ஆம் 4ஆம் சந்ததி என்று பார்க்கும் பொழுது எங்களுடைய பண்பாட்டை விட்டு விடுவார்களானால் நிச்சயமாக இல்லை. எங்களுடைய பண்பாட்டை அவர்கள் சுமக்கவே செய்வார்கள் என்றுதான் நான் ஆணித்தரமாக கூறினேன். சேலை அணிந்து வெளியில் சென்றால் தான் பண்பாடு என்று இல்லை, தலையை பின்னிக்கொன்று பொட்டு வைத்தால் தான் பெண்கள் பண்பாட்டை சுமக்கிறார்கள் என்று இல்லை, தமிழ் மொழியில் முழு நேரமும் பேசுவதுதான் எங்களுடைய பண்பாடு இல்லை, சோறை மட்டும் உண்பதுதான் எங்களுடைய பண்பாடு இல்லை. அதற்கு மேலேயும் எங்களுடைய மருத்துவம் இருக்கிறது, எங்களுடைய இலக்கியங்கள் இருக்கிறது.